Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். விஜய்க்கு இப்ப இன்னும் பலம் கூடிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, ஆதவ் இருக்காரு, இப்ப PK இணைஞ்சிருக்காரு. படை தளபதிகளை உருவாக்கிட்டாரா இந்த தளபதி? இதுவே தேர்தலுக்கு வெற்றியா மாறிடாது. உண்மையிலே பிரசாந்த் கிஷோர் இணைஞ்ச ஸ்பீச் தான் ரொம்ப இதுவா. நான் விஜய் ரொம்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். விஜய் ஒரு தலைவர் கிடையாது, ஒரு மக்களுக்கான ஒருத்தர். PK விஜய் கூட ஒரு சந்திப்பு, ஆதவ் அர்ஜுனா, புஷ்யானது, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் அப்புறம் ஒரு 15-20 பக்க ஒரு அறிக்கையை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுத்தது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தொடர்ந்து சீமான் அவர்களை விஜய் அவர்கள் சீண்டிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து சீன்ல உங்களுக்கு அப்படி சீனணும்னு நினைச்சிருந்தா, ஏன்னா முதல்ல சீனது அவர் தான், சீமான் தான். மட்டும் ரசிகன் கையில ஒரு ஹீரோ நீ தான்பா கால்ஷீட்டு உங்ககிட்ட தான் கொடுக்குற, நீங்க படம் பண்ணு அப்படின்னா அப்படிதான் ஆதிக்க ரவிச்சந்திரன் தொடர்த்த சொல்றது என்னன்னா, நான் டைரக்டர் கிடையாதுங்க, நான் அவர் போஸ்டர் ஓட்டினவன். டீசருக்கான ப்ரோமோ வெளியிட்டாங்க, அந்த ப்ரோமோ எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாரு. மணிஸ்ட் வீடா இது அஜித் இங்க நின்றுட்டு இருக்காரு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல. ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர்பால் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜயின் இந்த 2ஆம் ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அதுல நிறைய விஷயங்கள் பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. முதல்ல அந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்க? இல்ல, முதல்ல அந்த நிகழ்வு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா பேசப்பட்டது. அது என்னன்னா, 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை தாண்டி ஒரு பொதுக்குழு இல்லைன்னா செயற்குழு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஒரு பொதுக்குழுவும் செயற்குழு தான் முக்கியமான, பொதுக்குழு தான் முக்கியமான ஒரு விஷயம். பொதுக்குழுவில் தான் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், நிறைய பிரச்சனைகள் பேசப்படும், கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பல உள்ளடி வேலைகள், அப்புறமா என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பொதுக்குழுல தான் வச்சு பேசப்படும் பொழுது அப்படியே மாறி அது பெரும் 2ஆம் ஆண்டு துவக்க விழா இது அப்படின்ற. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் இதுல வரப்போறாரு, சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போறாருன்னு. சரி, பொதுக்குழுக்கும் செயற்குழுக்கும் அவருக்கு என்ன வேலை, தேவைக்காவல அப்படின்லாம் கேள்வி வந்தது. நேற்று அதை காலையிலேயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மட்டும்தான், அந்த விழாவை கொண்டாடுறோம். ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தொடர்ச்சியா ட்விட்டர்ல ஆரம்பிச்ச கட்சி, உங்களுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, ஒரு அறிக்கையும் இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அப்புறம் ஒரு கொடி அறிமுகம், கொடியை தாண்டி ஒரு கொள்கை, ஒரு பெரிய மாநாடை தாண்டி இந்த ஒரு வருஷத்துல விஜய் வெளியே ஒரு மூணு தடவை தான் வெளியே வந்திருப்பார். ஒன்று விக்கிரவாண்டி மாநாடு, இன்னொன்று அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அதற்கடுத்து பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க தொடர்பான எதிர்ப்புக்கு அல்லது ஆதரவு குரல் கொடுக்க வந்தவர். இந்த 3 தடவை வந்ததையே கடைசியா இந்த பரந்தூர் விமான நிலைய அந்த கிராம மக்களுக்கான ஆதரவு கிட்டத்தட்ட இல்லை, ஏறக்குறைய நேஷனல் மீடியாக்கள்ல ஒரு பெரும் செய்தியா மாறுச்சு. ஏன்னா ஒரு வருஷம் தான் ஆச்சு. இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய கட்சியுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. மற்ற கட்சிகளுக்கு கண்டிப்பா ஒரு கலக்கம், வயிற்றுல ஒரு கால்களை புளியை கரைக்கும், எல்லாமே இருக்கதான் செய்யும். ஏன்னா எப்பவுமே திரும்ப சொல்றதுதான் நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறோமோ இல்லை பிடிச்சிக்கிறோமோ என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். புதுசா ஒரு ஆளை உள்ள விடக்கூடாது. அது அரசியல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா விஜயகாந்த் அப்படிதான் ரொம்ப அசால்ட்டா விட்டாங்க. அசால்ட்டா விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சீன பிறகு அவர் பெரிய வளர்ச்சி ஆயிடுச்சு. இவர் அசால்ட்டா விடலாமா வேணாவா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, நீங்க அசால்ட்டா விட்டாலும் சரி விடலனாலும் சரி, என்னுடைய வளர்ச்சி இதுதான். அதுக்கு திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, விஜயோடைய அந்த மாஸ் தான் இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம், 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடியவர். இன்னைக்கும் அவருடைய படங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அவ்வளவு கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னைக்கும் தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இந்த கடைசி படம்னு ஜனநாயகன் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு மாற்றம் நீங்க அரசியல் இருங்க, எங்களுக்காக 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணி கொடுங்க. நீங்களா ஒரு பெரிய ஸ்டார்கள் இருந்தால் தான் தியேட்டருக்கு ஒரு திருவிழா மாதிரி அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற அளவுக்கு ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம். அவர் அசால்ட்டா ஒரு நிமிஷம் நான் சினிமாவை தூக்கி போட்டு அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பலம், அதை தாண்டி விஜய்க்கான ஒரு மாசு, இந்த செல்வாக்கு எல்லாம் சேர்ந்தா இந்த ஒரு வருடத்தில் தாவேகா மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துள்ளது. தொகுப்பாளர் எல்லாருமே மேடைக்கு அழைக்கிறாரு. அப்போ விஜய் அவர்கள் மேல ஏறி பிரசாந்த் கிஷோரை நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிறாரு. அதே போல பேசும்பொழுதும் அவர்கிட்ட இருந்தா தொடங்குறாரு. இந்த நெருக்கம் எப்பேற்பட்ட நெருக்கம்? அது ஒரு அரசியல் ஆலோசகர் அப்படின்றதை மீறி ஒரு நட்பா பார்க்க முடியுமா? அது எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்ல, ஆக்சுவலா ஏன்னா பிரசாந்த் கிஷோர் உள்ள வரதுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி தான் இருக்காரு. அதே பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு இருந்தாரு, இவரும் சொல்லியிருந்தாரு, சொல்லியிருந்தாரு. ஜான் ஆரோக்கியசாமி தான் இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா உள்ள வந்த பிறகு கண்டிப்பா ஒரு நேஷனல் லெவல்ல, ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி பண்ணிக்கிட்டு இருக்காரு,
நீங்க வந்து சரத்பவாருடைய காங்கிரஸ்லாம் மும்பையில மகாராஷ்டிரால வென்றதுக்கு அவரும் ஒரு காரணம் வந்து இந்த தேர்தல் வியூக அமைப்பாளரா. பட் நமக்கு தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஒருத்தர், அது கடந்த 2021 திமுகவிற்கு ஒர்க் பண்ணவர். அப்படி பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணும்பொழுது அவர் கூட பணியாற்றியவர் வந்து ஆதவ் அர்ஜுனா. அவர் சொல்லிதான் இங்க வந்தது வந்து. ஆனா ரொம்ப தெளிவா அவர் வந்து இல்ல, நான் வந்து வெறும் அடைப்பாள நான் வந்திருக்கேன், வந்து ஒரு நீங்க இங்க வந்திருக்க ஒரு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறேன், நான் மற்றபடிலாம் வந்து இந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா. அது எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னா, இந்த கையெழுத்து இயக்கம் கெட் அவுட் அப்படின்ற ஒரு கெட் அவுட்ல வந்து போட பண்ணாங்க. அவர் புஷி ஆனந்த் கையில கொடுத்தாரு, அவர் போட்டிருக்க கூடாது நியாயமா. அதெல்லாம் கூட இவர் பீகாரியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கெட் அவுட்னு ஒரு பேர் பலகையில வந்து கையெழுத்து போடுவார் அப்படின்னு. நான் கட்சிக்கான ஆள் இல்லை, உங்க கட்சி நிர்வாகிகள் இவங்க தான் போடணும், நான் போடுறது இல்லைன்னு. அது கரெக்டான ஒரு விஷயம். அது அதையெல்லாம் தாண்டி உண்மையிலே பிரசாந்த் கிஷோர் இடைஞ்ச ஸ்பீச் தான் ரொம்ப இதுவா இருந்தது. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆயிட்டேன் இந்த தேர்தல் வியூக அமைப்பாளராக இருக்கிறதுலாம். நான் வந்து ஜன் சுராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் விஜயை ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஜய் வந்து ஒரு தலைவர் கிடையாது, வந்து ஒரு மக்களுக்கான ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயம். இங்கேயும் வந்து ஒரு நட்பா தான் நான் வந்திருக்கிறேன். அதுல உஷாரா இன்னொரு கோலியும் போடுறாரு வந்து, டிவிக்கு வெற்றி பெறது ஓட்டு வாங்குறது எல்லாம் உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு உஷாரான ஒரு பதிலும் சொல்லிடுறாரு. அப்புறம் சில ஆலோசனைகள் சொல்லியிருக்காரு, வந்து மறைமுகமான அதுவான ஆலோசனைகள் சொல்லியிருக்காப்புல. இதெல்லாம் மீறி அப்பட்டமா பிரசாந்த் கிஷோர் வந்து உள்ள தேர்தல் வியூக அமைப்பாளர் தான் வந்திருக்காரு வந்து. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் டிமாண்டான ஒரு ஆள் வந்து, அவ்வளோ கட்சிகள் வந்து வாங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கான காரணம். ஏன்னா 2026 எலெக்ஷன்ல வெற்றி பெறுவது, அதிக ஓட்டு வாங்குவது எல்லாம் உங்க கையில இருக்குதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் மீது தொடர்ச்சியா வைக்கிற விமர்சனம் என்னன்னா, எப்ப ஒரு ஜெயிக்கிற கட்சி தான் போய் ஒர்க் பண்ணுவாரு, சும்மா இருக்கிற கட்சி லெட்டர் பேட் கட்சிலாம் ஜெயிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு சமயத்துல வந்து அவர் போற போக்குல அதையும் சொல்லிட்டு போற, அதையும் எடுத்து நம்ம ஆளுங்க வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒருவேளை 2026 நீங்கள் வெற்றி பெற்றால் எப்படி நீங்க வந்து சென்னைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்க்கு வந்து தோனியை ஒரு கொண்டாடிட்டு இருக்குங்க தலை அப்படின்னு. இப்போ அவர் இடத்த நான் பிடிச்சிருவேன் இங்க சென்னை மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள அப்படின்னு. இப்போ 2 பீகாரியும் உள்ள வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி. இது பீகாரின்ற பிரச்சனையா கொண்டு போறாங்க வந்து. ஏன் அவ்வளவு தூரம் முன்னுரிமை அப்படின்றதான் சரி. ஏன்னா டிவிகேல வந்து ஓகே அரசியல் ஆலோசகரா ஜான ஆரோக்கியசாமி இருக்காரு, ஆதவ் இருக்காரு. இன்னும் ஜான ஆரோக்கியசாமி எந்த மேடையிலையும் நம்ம பார்க்கப்படல. ஒரு பிகே அப்படின்னு ஒரு பெரிய ஒருத்தர் உள்ள வரும்பொழுது அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத எல்லாத்தோட மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கு. இல்ல, குஜராத்ல வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் மோடி சந்திக்கிற நேரத்துல பிகேவோட சின்ன வரலாறு எப்படின்னா வந்து, ஐநா உதவியுடன் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா அங்க இருக்கிற பகுதிகளில் வந்து ஐநா வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குது. அதை போய் ஒரு கள ஆய்வு பண்றாப்புல பிகே. இதுக்கு முன்னா வராது முன்னே பிரசாந்த் கிஷோர் அது சம்பந்தமான ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. அந்த கட்டுரையை படிக்கிற மோடி என்ன பண்றாரு, இங்க குஜராத்லயும் அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் மக்கள்லாம் இருக்காங்க வந்து, அவங்களுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்கன்ட்டு அவருக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுக்குறாரு. அதில் ஏற்படுகிற நட்பு தான் அந்த எலெக்ஷனுக்கு அவர் போய் ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. அப்போதான் அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் கடுமையாக காங்கிரஸை தாக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து முன் வரும்பொழுது பப்பு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்றாரு. பப்புனா யாருன்னா இவர் ராகுல் காந்தி. பப்புனா என்னன்னா வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த அரண்மனைக்குள்ளேயே இருந்தால் வந்து இவருக்கு உலகமே தெரியாது, இவருக்கு என்னன்னே தெரியாது வந்து, இவரெல்லாம் எளிய மக்கள்லாம் போய் மீட் பண்ண மாட்டாரு, இவர் வந்து ஒரு பயந்தாங்கோலி, இவர் லண்டன்ல இருப்பாரு, அமெரிக்கால இருப்பாரு, வேற பேர்ல இருப்பாரு, ஒரு மாதிரி வந்து மக்கள் தொடர்பு இல்லாத ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அங்க ஜெயிக்க வைக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்துல அதே காங்கிரஸுக்கு உத்தரப்பிரதேசுக்கு ராஜஸ்தானுக்கு போய் ஒர்க் பண்றாப்புல, வெஸ்ட் பெங்காலுக்கும் போய் ஒர்க் பண்றாப்புல. ஏன் 2021 இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்க திமுகவிற்கும் அவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படின்போது இப்போ தெரியப்படக்கூடிய ஒருத்தர் வந்து பிரபலமான ஒருத்தரை ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சி தொடங்கி 1 வருஷம் தான் ஆகுது, அவரே சொல்றாரு நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விஜயை வந்து, அவ்வளோ அவருக்கான அந்த பாப்புலாரிட்டி இருக்கு, அவர் வந்து மக்களுக்கான தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்ப ஏன் நாம இவரை வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது, ஏன் இவரை வச்சு தேர்தல் வியூக அமைப்பாளரா நாம இந்த 2026 தேர்தலை சந்திக்க கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் கிஷோர் ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, 3000 கோடி சம்பளம் அப்படின்றாங்களா, அது சாத்தியமா? 3000 கோடியில் நான் கேள்விப்பட்டது 500 கோடி அப்படின்னு. 500 கோடி 3000 கோடிலாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். 500 கோடி அப்படின்றதுமே கூட மிகப்பெரிய ஒரு தொகையா தான் இருந்துகிட்டு இருக்கு. விஜய்க்கு இப்ப இன்னும் பலம் கூடிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஜான ஆரோக்கியசாமி இருக்காரு, ஆதவ் இருக்காரு, இப்ப பிகே இணைஞ்சிருக்காரு, ஆல்ரெடி புஷி ஆனந்த் அவருக்கு ஒரு தூணா இருந்துகிட்டே இருக்காரு.
இப்ப சுத்தி தளபதிகளை படை தளபதிகளை உருவாக்கிட்டாரா இந்த தளபதி? இல்ல இது வந்து கட்சிக்கு வந்து நீங்க கட்சியை கட்டமைக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் வியூக அமைப்பு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்றது, அப்புறமா அது எப்படி வந்து இந்த இளைஞர்களை கவர்றது, அவரே கூட வந்து ஜனவரி மாற்றம் முன்னேற்றம், அப்புறமா வந்து விடியல் அரசு, இதெல்லாம் இவங்க உருவாக்குன ஒரு விஷயம் தான். இதுவே வந்து தேர்தலுக்கு வெற்றியா மாறிடாது. வந்து நீங்க போய் எப்படி மக்களை சந்திக்கணும். ஏன்னா PK விஜய் கூட ஒரு சந்திப்பு, விஜய்க்கு சந்திச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஆதவ அர்ஜுனா, புஷ்யானது, ஜானவரகி சாமி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு 15-20 பக்க ஒரு அறிக்கையை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுத்தது. வந்து உங்க கட்சி எந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்கு, எப்படி நீங்க வந்து ஆக்டிவா நடக்கணும், எப்படி போய் சேரணும், உங்க கட்சி எங்கெங்கெல்லாம் போய் சேரல, ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய வளர்ச்சி, உங்களை வந்து நடிகரா மட்டும்தான் பாக்குறாங்களா இல்ல அரசியல் தலைவரா பாக்குறாங்களா, உங்க கூட இருக்கிறவங்க விசில் அடிக்கிற ரசிகர்களா இல்ல தொண்டர்களா அப்படின்ற ஒரு கிளீனான ஒரு இது சொல்லியிருக்காரு. ஏன்னா அது கூட சீமான் கூட எதிர்த்துல ஒரு விமர்சனமா சொல்லியிருந்தாரு. எங்க ஊர் கண்மாய், ஏரி, குளம் அவருக்கு எங்க தெரிய போகுது அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. மேபி தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது, கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட அவர் ஒரு டேட்டா கொடுக்க போறாங்க. வந்து இதெல்லாம் தான் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய உற்சாகம் ஆயிடுச்சு. குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு 15-20% வாக்கு இருக்குது, அது ஒரு பெரிய பலம், இளைஞர்களுடைய வாக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தான் TVK இன்னும் உற்சாகம் ஆயிருக்குன்னு என்னுடைய கணிப்பு. விஜயோட கட்ஸ் நேத்து எப்படி சார் பாத்தீங்க? ஏன்னா ஸ்டேட் சென்ட்ரல்னு 2 பக்கமும் ஒரு அடி கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த கட்ஸை எப்படி பாக்குறீங்க? இன்னும் ஓப்பனா பேசி இருக்கணுமோ? இல்ல இன்னும் ஓப்பனா, ஏன்னா உங்களுக்கு பட்டும் படாம தொட்டும் தொடாம அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாதீங்க. இந்த அரசியல்லாம் இப்ப பண்ணவே முடியாது. வந்து நீங்க டைரக்டா அதுக்காக இறங்கி ரொம்ப கீழ் மட்டுமா ஆச்சா போச்சா அது இதுன்னு பேசுறதெல்லாம் கிடையாது. அதுக்கான சில பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. வந்து நீங்க வந்து எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா டைரக்டா போட்டு எதிர்க்க வேண்டியதான். எல்லாரும் பேசுறது என்னன்னா, ஆதவ அர்ஜுனா பேசுறதுல ஒரு பாதி கூட ஒரு பேசலையா, அவர் டைரக்டாவே பேச ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் தான் வந்து விசிகாவில் இருந்த போது மக்களாட்சி நடக்கிறதா மன்னராட்சி நடக்கிறதான்ற ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து, அப்புறம் கூட்டாட்சி தர்மத்தின்படி, அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குபடி துணை முதல்வர் பதவி வந்து திருமாவளவன் அவர்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அங்க ஒரு குளறுபடியாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அப்புறமா நீக்கப்பட்டு வெளியேறி இப்போ வந்து தாவேக்கால இருந்துட்டாரு. இப்ப இங்கே என்ன சொல்றாரு, வந்து எங்க தலைவரை பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க, அவர் வந்து நடிகர்னு சொல்றீங்க, நடிகர்னு, ஆனா எங்க தலைவரை பார்த்து தான் காப்பி அடிக்கிறேன். 75 ஆண்டுகளாக இருக்கிறீங்க நீங்க. வந்து பொதுவாக சொல்ற 75 ஆண்டுகளாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மக்களிடம் ஓட்டு கேட்கும் போது ஒரு கவர்ச்சி திட்டத்தை பேசுறீங்க, மக்கள் கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அபிமானத்தை பெறதுக்காக என்னென்னோ போய் சொல்றீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊழல் பண்றீங்க. ஒவ்வொருத்தர் தலையிலையும் வந்து 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. அந்த கடனை நீங்க தான் வந்து வச்சுட்டு போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்க தலைவரை பார்த்து நடிகன்னு சொல்றீங்க. 1967 அண்ணா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார், 77 வந்து எம்ஜிஆர் மாற்றத்தை ஏற்படுத்தார், 2026 நாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு கான்பிடண்டா அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்பீச்ல ஒரு பாதி வந்து பேசியிருக்கலாமே. ஏறக்குறைய அந்த நேத்து நடந்த அந்த விழாவுக்கு அதுக்கு முன்னாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் ஒரு அரை மணி நேரம்லாம் பேச போறாரு, பல பிரச்சனைகள்லாம் அலசி ஆராய போறாரு போது ஒரு 10 நிமிஷத்துல நறுக்கு சுருக்குன்னு பேசி இறங்கிட்டாப்ல. ஆமா, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டாளர் பேசின விஜய் அவர்களும் இங்க பார்க்க முடியல. என்ன காரணம்? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய படைத்தளபதிகள் பேசினா போதும் அப்படின்னு ஒதுங்கிட்டாரா? அந்த மௌனத்துக்கான அந்த அமைதிக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்ல, 2 விதமா நான் பாக்குறேன். என்னன்னா வந்து நீங்க சொன்ன நல்ல இது வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீடுல அவர் பேசும்போது ரேண்டமா பேசினார், எந்தவித குறிப்பும் இல்லை. வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வர விஷயங்கள் இருக்குல்ல, யாருக்கு வேணாலும் வந்து எடுத்து இது பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் வந்து சில சலசலப்புலாம் ஏற்படுச்சு. எனக்கு இங்க பரந்தூர்ல வந்து கூட சின்ன சின்ன துண்டு சீட்டை வச்சு பேஜையே பரட்டி பார்த்துட்டு இருந்தார். வந்து ஏன் வந்து அது மாதிரி ரேண்டமா பேசும்பொழுது ஏதாவது லூஸ் ட்ராக்கா சில வார்த்தைகள் வந்துடும் பாக்குறாரா, இல்லது வந்து தேவையில்லாம ஒரு சர்ச்சைக்குள்ள நாம ஏன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. அதுக்கு ஆதவ அர்ஜுனா கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். மேபி அது கூட விஜய் நினைச்சிருக்கலாம். ஏன்னா இவரை வந்து நடிகர் அரிதாரம் பூசுற ஒரு கூத்தாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கே அந்த வருத்தம் இல்ல சார், எனக்கு ஒரு கடமை ஒண்ணு இருக்குது, சினிமாவில் ஒரு கடமை இருக்குது, அந்த கடமையை முடிச்சிட்ட பிறகு நான் முழு நேரம் அரசியல்வாதியாக களத்துக்குள்ள இருப்பேன், அந்த கடமை உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. அது கூட அக்டோபர், அதாவது தீபாவளிக்கு அப்புறம் தள்ளி போகுது 2026 மாதிரி விஷயங்கள். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, விரைவில் இந்த மே மாசமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுக்கு விஜய் தரப்புல இருந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயம் தான். நாம அரசியலுக்குள்ள வரோம், அந்த படம் எடுத்தா இந்த முதலாளி அந்த தயாரிப்பாளருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அரசியல் ரீதியாக தியேட்டர் கொடுக்க மாட்டேன், தியேட்டர் வாசல கலாட்டா எது வேணாலும் நடக்கும். வந்து
அது அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. அப்படி நடந்ததுன்னா அவருக்கு தான் சிரமம். இவ்வளவு கோடி போட்டிருக்காங்க, ஏன் அதை, ஏன்னா எலெக்ஷன் நெருங்க 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 நெருக்கடிகள் எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால வந்து சீக்கிரமா முடியும். அதை தான் அர்ஜுனா அந்த கடமையை முடிச்சுட்டு முழு நேரமா உள்ள இறங்க போறாரு. அப்ப நீங்க பார்க்கலாம் இவர் நடிகரா தலைவரா அப்படின்ட்டு வந்து அதற்காக தான் விஜய் வெயிட் பண்றாரோ, அதற்காக தான் வந்து ரொம்ப கம்மியா பேசியிருக்கிறாரோ அப்படின்ற ஒரு எனக்கு தோணுது. ஆனால் விஜய் இந்த மாதிரியான ஒரு மேடை, இவ்வளவு பெரிய மேடை திரும்ப அவர் நினைச்சா அமைக்கலாம். அவரே கூட சொல்லியிருக்காரு வந்து அடுத்து வந்து பூத் கமிட்டிக்கான ஒரு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு வந்து. ஓகே, அந்த இடம் அங்க கூட இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்ச இடத்துல அடிச்சிடணும். அது ஏன் கிடைச்ச இடத்துல அடிக்காம விட்டுட்டாரு. இன்னும் சரி காலங்கள் இருக்குது, ஒரு சமயம் ஜனநாயகன் படத்துக்கு ஏதாவது தொந்தரவா மாறிடுமோ அப்படின்னு அவர் தயங்குறாரான்னு தெரியல. பார்த்து படிக்கிறாரு, பார்த்து படிக்கிறதுல கூட தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு, தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. அண்ட் விஜய் அவர்கள் எத்தனை வருஷமா திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒன்ஸ் பார்த்துட்டாரு, டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டாருன்னா அது அப்படியே ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் பார்த்து படிக்கக்கூடியவரா சார், இல்ல அப்படி அந்த எழுதி கொடுத்ததையும் பார்த்து அதை கூட படிக்க தெரியல அப்படின்ற விமர்சனத்தை எப்படி எடுத்துக்க? இல்ல, அது விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க வந்து. ஆனால் என்னன்னா நீங்க இந்த மேடைக்கு வரப்போறோம்னு தெரிஞ்சுதான் நிச்சயமா எல்லா தலைவர்களுக்கும் ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு ரிஹர்சல் பார்த்தா ஒத்திக்கி பார்த்து தான் வந்திருப்பாங்க. ஏன்னா இவர் பிறப்பால ஒன்றும் பெரிய அரசியல்வாதி கிடையாது, இவர் அரசியல் சம்பந்தப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவரும் கிடையாது, ஒரு நடிகர் தான். நீங்க அதே சமயத்தில் நடிகர் போது விஜய்க்குலாம் வந்து ஒரு முறை டைலாக் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவர் வெளியே பாத்தீங்கன்னா ஒரு கொடையை பிடிச்சுன்னு அவர் இருப்பாரு, கேமரா முன்னாடி வந்தவொடனே வேற மாதிரி மாறிடுவாருன்னு. அது ஒரு பெரிய பலம் தான் வந்து. அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து இதை நீங்க ஒத்திக்கியே பார்த்துருக்கலாமேன்ற நான் ஒரு மனப்பாடமே பண்ணி மனப்பாடம் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நடிகர் சிவாஜி கணேசன்லாம் பேப்பரை படிக்கவே மாட்டாரு. ஒரு உதவி இயக்குனர் வந்து காதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கணும், அப்படியா அப்படின்ட்டு என்ன அது இது மேல நம்ம சொன்னோம் அப்படின்னு அந்த சொன்னதை வந்து மூளைக்குள்ள வாங்கிட்டு அப்படியே அடிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து. அதுதான் வந்து திரைப்பட நடிகர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்ல ஒரு இதோ சொன்னீங்க. இதை இந்த ஒரு 5 பக்க பேப்பரை வந்து அவர் விஜய் நினைச்சிருந்தால் ஒரு மனப்பாடம் செஞ்சு அதோடு சேர்ந்து சொந்த கருத்துக்களையும் சேர்த்து பேசியிருக்கலாம். அது ரொம்ப யதார்த்தமா இருந்திருக்கும். வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் அவர்கிட்ட தெரிஞ்சது உண்மைதான் வந்து. ஆமா, நேத்து வந்த நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள், மாநாட்டிலே நாங்க அவரை தூரம் நின்று பார்த்தோம், தலைவரை நீங்க கிட்ட நின்று பார்த்திருக்கோம். சார், ஒரு ஆடம்பரமான ஒரு ஹோட்டல்ல இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறத எப்படி பாக்குறீங்க? அவரு பேசும்பொழுது சொன்னாரு, ஏன் நம்மளாம் வரக்கூடாதா, பணம் இல்லாம நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பொருட்படுத்தும் போது எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க எங்க நடத்துனீங்க அந்த நிகழ்ச்சியை? மாநாடு வந்து ஒரு பெரிய இடத்துல பண்ணணும், அதுக்கு பெரிய தொகையாகும். ஆனா இதுக்கு 2ஆம் ஆண்டு அப்படின்னு வரும் பொழுது இதையே நீங்க வந்து பெரிய ஹோட்டல்ல தானே நீங்க கொண்டாடுறீங்க, அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பிகே கொடுத்த சம்பளம் எவ்வளவு, அப்ப நீங்களும் வந்து ஒரு பெரிய கட்சி தானே பணம் சார்ந்து அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இல்ல பிகே கொடுத்த சம்பளம் எதுன்னு ஒண்ணும் முடிவாகல. அவர் பிரியா பண்ணி தராரா, அல்ல சம்பளம் வாங்கியிருக்காரா, நட்பு ரீதியா பண்றாரா என்னன்னு தெரியல வந்து. அதை தாண்டி இவங்க இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை வந்து அவங்க முதல்ல அனுமதி கேட்டது வந்து ஒய்எம்சிஏ நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானம். ஓகே, ஒய்எம்சிஏ மைதானத்துல வந்து நிச்சயமா ஒய்எம்சிஏ மைதானத்துல கண்டிப்பா வந்து ஒரு அனுமதிக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் வந்து அந்த தேதியில வந்து நிகழ்ச்சி இருக்குது, அதனால அனுமதி கிடையாது அப்படின்ட்டாங்க. வந்து ஒய்எம்சிஏலே பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா இதை விட அதிகமான ஆட்களை அவங்க கொண்டு வந்திருக்குவாங்க. இப்ப வந்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள், இந்த முக்கிய நிர்வாகிகள் தான் அழைப்பு எடுத்திருக்காங்க. இப்போ ஒய்எம்சிஏ மைதானம்னா மாவட்டத்துக்கு இவ்வளவு பேர், நகரத்துக்கு இவ்வளவு பேர் அவங்க கூப்பிடுற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. அது இல்லைன்னு வேற எங்கேயும் போய் இடத்துக்கு தேட வேணாம், இந்த இடம் வந்து பிரைவேட்டா இடம் வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்க வேணாம், அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வந்து வேணான்ட்டு தான் ஒரு நட்சத்திர விடுதியில பண்ணது வந்து. ஓகே, இங்க இருக்கிற ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் மட்டும் தான் தாக்குனார். இன்னும் இந்த ஏடிஎம்கே இந்த மாதிரியான விஷயங்கள் இதர கட்சிகள் எல்லாமே வந்து ஏன் பேசவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தொடர்ந்து சீமான் அவர்களை விஜய் அவர்கள் சீண்டிக்கிட்டே இருக்காரு. இல்ல தொடர்ந்து சீன்ல வந்து உங்களுக்கு அப்படி சீனணும்னு நினைச்சிருந்தா, ஏன்னா முதல்ல சீனது அவர் தான், சீமான் தான் வந்து. ஏன்னா மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடுக்கு முன் வரைக்கும் என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு சொல்லியிருந்தார் வந்து. என்ன ஆச்சு தெரியல, என் தம்பி கட் அவுட் வச்சானா, என் தம்பி வந்து கொள்கை தலைவருடைய படத்தை வச்சானா, யாருக்கு எங்க வலிக்குதுன்னாரு. அடுத்து மாநாட்டுக்கு வந்த அந்த அவ்வளவு கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஒருவேளை தன்னிடம் இருந்த இந்த இளைஞர் கூட்டம் பூரா அங்க போயிடுச்சான்னு இதுவாயிடுச்சு, விஜய் மீது பொறாமை ஆயிட்டாருன்னு தெரியல. விஜய் வந்து அங்க சீமான் தான் எங்க அண்ணன் தான் எனக்கு கூட்டணி அப்படின்னு ஏதாவது அறிவிக்கலையான்னு காண்டாயிட்டாருன்னு தெரியல. அடுத்து மறுநாள் நடந்த பெரம்பூர்ல நடந்த ஒரு கூட்டத்துல நீ வந்து இந்த அரசியல் பண்ற, அந்த அரசியல் பண்ற, ரோட்ல நின்னா இதுவாயிடும், தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்ற ஏதாவது ஒண்ணுத்துல நின்று அப்படிலாம் கடுமையா விமர்சனம் பண்ணாப்ல. அந்த விமர்சனத்துடைய வெளிப்பாடு அதன் பிறகு அந்த பேசின பிறகு அது பெரிய பேசும் பொருளாமை சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் தாண்டி டிவிகே தொண்டர்கள் நிறைய வந்து சீமானை எதிர்த்து
மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க வந்து இதெல்லாம் பண்ணாங்க. உடனே ஒரு உத்தரவா, வாய்மொழி உத்தரவா விஜய் கிட்ட இருந்து வந்து எதிர் அரசியல் பண்ணாதீங்க, தனி மனித தாக்குதல் எதுவும் நடத்தாதீங்க, அவர் சொன்னா சொல்லி மாட்டோம் அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு பெரிய பெருந்தன்மையான ஒரு விஷயம் தான் அது. ஆனா நேத்து நடந்தது அந்த நேத்து நடந்தது வந்து சீமான கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தான் பண்ணாரு. வாட் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சதே வந்து அதுக்காக தான் வந்து. அதான் சார், பெரிய ஆட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கும் பட்சத்துல சீமான் அவர்களை மீண்டும் அவர் தொடர்ந்து அந்த மேடையிலேயா இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு கத்தி ஆரோகணமெல்லாம் எனக்கு வந்து அரசியல் பண்ண தெரியாது, நம்ம எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அப்படிதான் பேசணும் அப்படின்னு. இல்ல அதுல கூட யார் எல்லாரும் கத்தி தான் பேசுவாங்க வந்து. அதுல கூட இவர் தான் அப்படின்னு ஒரு மாதிரி இருந்து இது வந்து நேரடியா வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சதே வந்து சீமான் அவர்கள் தான். ஏன்னா போற இடம் பூரா வந்து நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் கொத்து கொத்தா வெளியேறிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஏறக்குறைய வந்து தாவேக்கால தான் வரப்போறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இருக்கும் பொழுது அவர் அந்த கடுப்புல வந்து ஒரு எதிர்படியான பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு தலைவரா இவருக்கும் இருக்கு இல்லைங்களா, விஜய்க்கும் வந்து இன்னும் கூட விஜய் இடத்துல வேற ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா நேரடியாவே வந்து தாக்கியிருப்பாங்க. அப்ப என்டிகேல இருக்கக்கூடிய அந்த கூடாரம் காலி ஆகுறதுல வந்து பாதி பேர் வந்து டிவிகே தான் போறாங்க அப்படின்ற பார்வையில இருந்து டிவிகே தான் வரதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம். நீங்க ஒவ்வொருத்தரா நீங்க ஏன் வந்து விஜயை தொடுவானன்ற நான் அவருக்கான ஒரு செல்வாக்கு இருந்தது வந்து சீமானுக்கான செல்வாக்கு இன்னும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய நம்பிக்கை. ஒருத்தர் உங்களை பத்தி பேசவே இல்லை, உங்களை பத்தி எதுவுமே இல்லை பண்ணலாம், தேவையில்லாம மறுநாள் வந்து நீங்க அடிச்ச அந்த அடி இருக்கு இல்லைங்களா, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு இதுவாயிடுச்சு. என்ன பண்ணாரு அவர், ஏன் நீங்க வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொதுவா இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் உங்களை சீன்னா நீங்க எனக்கு வந்து எதிர்வினையா ஏதாவது பண்ணீங்க, நான் உங்களை ஒண்ணுமே பண்ணாத போது நீங்க போய் என்ன கண்ணாமண்ணா திட்டினீங்கன்னா உங்க நட்புல உள்ளவங்களே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அது ஏமா அவரை போய் திட்டிட்டு இருக்க நீ வந்து அப்படின்னு. அந்த இதுதான் அவருக்கு வந்து சீட்டுக்கட்டு மாதிரி இறங்கிடுச்சு. பரமபதத்தில் நாம் தமிழர் ஏணியில ஏறினவங்க பாம்புல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. அது சார் நேற்று விஜய் அவர்கள் ரொம்ப நேரம் கூட பேசல, மறுபடியும் அது விவாதமாகவும் வாதமாகவும் மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் அவரோட சக்சஸா சார்? எல்லாருக்குமே விஜயை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிச்சயமா வந்து உங்களுக்கு அது காரணம் வந்து அதுதான் பயம். உண்மையில பயம் இருக்குதான் செய்யும் வந்து. உங்களுக்கு என்னன்னா திரும்பவும் தான் ஒரு இதுக்கு முன்னாடி நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு பேர் ஆரம்பிச்சாலும் அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகி சம்பளத்தை வந்து ஒரு உச்சத்துல இருந்து குறைஞ்சி இதுக்கப்புறம் நம்ம சினிமா வாய்ப்பெல்லாம் வந்து ஒரு அப்பா அண்ணன் கேரக்டரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நமக்கு கிடைக்கும், பெரிய ஹீரோலாம் கிடைக்காத பொழுது நமக்கு அடுத்த ஃபேம் என்ன, அடுத்த புகழ் என்ன அப்படின்னு பொழுது அரசியலுக்குள்ள வந்தாங்க, காணாம போயிட்டாங்க. உச்சத்துல ஒரு உச்ச நடிகராக இருக்கும் பொழுது உடனே உள்ள அரசியலுக்குள்ள வந்ததுதான் விஜயோட பெரிய பலமேன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த பலம் தான் இந்த ஒரு வருஷத்தில் டிவிகேனுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சி. எந்த கட்சியினுடைய கூட்டணி வைக்கணும்ன்ற அளவுக்கு அதை பேசிட்டு இருக்காங்க வந்து. ஓப்பனாவே அடிக்கிறாங்க. இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா மேடையில் நீங்க சொல்றதுதான் வந்து எல்லாரையும் மத்திய அரசு பாசிசமா பாயாசமான்னு சொன்னார் வந்து. ஆனால் எங்கேயும் அதிமுகவையோ மற்ற கட்சிகளையும் சொல்லலன்னு ஆதவர்ஜனா பேசும்போது கூட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை உயர்த்தி தான் பேசினாரு. அப்ப இவங்க வந்து ஏடிஎம்கே கூட தான் கூட்டணிக்கு ஏறக்குறைய பேசிட்டாங்க, எடப்பாடியும் இவர்களும் வந்து பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது இப்ப டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு முதல்வர் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு அழைப்புதல் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் அதுல போக வாய்ப்புகள் இருக்கா சார்? விஜயும் சீமானும் அந்த ஒரே ஆலோசனை கூட்டத்தில் இணைய வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, சீமான் இல்லன்ட்டாரு, நான் கலந்துக்கலன்ட்டாரு, நேற்று சொல்லிட்டாரு வந்து. விஜய் நிச்சயமா போக மாட்டாரு. அது ஒரு 45 கட்சி லெட்டர்பேர்டு கட்சி எல்லாம் கூட கூப்பிட்டுருக்காங்க வந்து. என்னென்னவோ கட்சி பார்த்து அந்த லிஸ்ட்லாம் அதை கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா விஜய் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் சார்பாக யாராவது பிரதிநிதிகளை அனுப்புவாரான்னு தெரியல வந்து. ஆனால் போய் தான் ஆகணும். ஒரு நீங்க அரசியல் ரீதியாக 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் வந்து ஒரு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்னா பாதிப்பு எல்லாருக்கும் தான் அப்படின்னு ஒரு ஆளுங்கட்சி கூப்பிடும் பொழுது கண்டிப்பா நீங்க போலனா கூட உங்களுடைய பிரதிநிதியா யாராவது அனுப்பிச்சு வைப்பாருன்னு நினைக்கிறேன். நேற்று நடந்த அந்த நிகழ்வு விஜய்க்கு அவர்களுக்கு வெற்றி தானே? எதிர்பார்த்த வெற்றியை கொடுத்திருக்கா? இல்ல, நல்ல வெற்றி தான். நீங்க மீடியாக்குள்ள பேசும் பொருளா மாறி இருக்கலாம். இப்ப நம்ம உட்காந்து பேசுறோம், சோசியல் மீடியால ட்ரோல் பண்றாங்களோ இல்ல இது பண்றாங்களோ வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி அதை வந்து ஒரு தலைப்பு செய்தியா ஒரு பத்திரிகையுடைய போஸ்டரா கொண்டு வந்துட்டாரு இல்லைங்களா. நேற்று லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு மீடியாக்கள் அங்க இருக்குது வந்து. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நேற்று இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து செய்தியாளர் அது ஒரு பக்கம் இருந்தா கூட வந்து இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி விஜய் வீட்டு முன்னாடி ஒருத்தர் செருப்பு தூக்கி உள்ள போட்டது, அப்புறம் பார்த்தா அவர் ஏதோ மனநிலை சரியில்லாதவன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏன் விஜய் வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதை வந்து ஏத்துக்கலையா அல்லது அவங்க சார்ஜ் எடுத்துக்கலையா அப்படின்னு தோணுது வந்து. ஏன்னா நான் கூட அதை வரவேற்றேன். அது ஒய்பிரிவு பாதுகாப்பு அவருக்கு மத்திய அரசு சொல்ற காரணம் என்னன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியில் மிக பிரபலமாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையில் உளவுத்துறை மூலம் ஒரு ரிப்போர்ட் வந்தால் அவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரியான ஒய் பிரிவு இசட் பிரிவு பாதுகாப்பு அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். அது எங்களுடைய கடமை அப்படின்னு.
இங்க ஒரு விஜய் எங்கேயாவது இது பரந்தூருக்கு போகிறாரு இல்ல வீட்டுல இருந்து கிளம்புறாருன்னா அந்த பைக்கை துரத்தின்னு வர்றது பின்னாடி ஓட்டுறது அவங்களுக்கு மட்டும் இல்ல அவருக்கு தான் அது பெரிய பாதிப்பு. இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு வீட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு செருப்பு தூக்கி போடுறாரு, வேற ஏதோ தூக்கி போட்டுருந்தா என்ன ஆயிருக்குன்ற மாதிரி பேச்சு வந்து இப்ப பவுன்சர்ஸ் யாரு என்னன்னு தெரியாம போறாங்க அப்படின்னா அவங்க பிடிச்சி தள்ளி இருக்காங்க. ஒரு சமயம் வந்து அந்த கமாண்டோ படம் இருந்தது அவங்க ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருப்பாங்க, நீங்க இதுக்கு மேல தாண்டி வராதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இது அதான் இவர் வந்து ஏத்துக்கலையா அல்லது வேணான்னு சொல்லிட்டாங்களா இல்ல அவங்க சார்ஜ் எடுத்துக்கலையான்னு தெரியல. இந்த பவுன்சஸ் இஷ்யூன்னு வரும்பொழுது அவரு தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைவராக தான் விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாதுகாப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கேரளாவை சார்ந்த ஒரு குழு. அதை நீங்க எப்படி அவரு அனுமதி கொடுத்தாருன்னு தெரியல. தொடர்ந்து பவுன்சஸ் செய்தியாளர்கள் விஜயோட நிகழ்வுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன விஜய் முற்றுப்புள்ளி வைக்க போறாரு? இல்ல அது வந்து கேரளா கூட கிடையாது, துபாயில இருந்து மேபி அவங்க வந்தவங்க மலையாளியா கூட இருக்கலாம். வந்து மேபி யாரும் தெரியாதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த செய்தியாளர் நீங்க மீடியாக்களும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது சொல்ற மாதிரி அவங்களே ஒரு அவங்க கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இல்ல தெரிஞ்ச ஆட்கள் வந்து அவங்க இது பண்ணணும். முன்னெல்லாம் பெரிய தலைவர்கள் வரும்போது இந்த கயிறு கட்டி இது பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாராலையும் வரவே முடியாது. அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் இவங்க பண்ணியிருக்கலாமே, ஏன் அப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் உருவாகுது? அதான் என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறாரு விஜய் அவர்கள்? இதுவும் அவர் காதுக்கு போயிருக்கும். ஏன்னா செய்தியாளரை பெரிய பிரச்சனையா மாறி மருத்துவமனையில அனுமதி அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அடுத்த கூட்டத்துக்கு வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுத்து இது மாதிரி வந்து செய்தியாளருக்கு தனியா ஒரு பகுதியை கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட செய்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இறுதியா சினிமால ஒரு ஏகே, அரசியல் ஒரு பிகேவா, அப்படிதான் அவரோட வழி இருந்துகிட்டே இருக்கா விஜய். இது அதுதான் நேத்துல இருந்து சினிமால ஒரு ஏகே நண்பரா, அரசியல் நண்பரா பிகே இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த கே அப்படிதான் வந்து அவருக்கு ஒரு மிக ராசியான ஒரு விஷயமா அமைஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு. இல்ல அது வந்து அரசியல் இந்த நண்பரா நீங்க சொல்லிடுறீங்க வந்து, ஆனா ஃபேன்ஸ் வந்து அவங்க எதிரியா தானே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏகே வந்து நண்பர்கள் தான் அவங்க வந்து அவரே சொல்லியிருந்தார் வந்து டிவிகேவுக்கு ஒரு பிகே அப்படின்னு, பிகேவே சொல்லியிருந்தார் டிவிகே பிகே அப்படின்னு. ஓகே, எதுவாக இருந்தாலும் வந்து மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு படத்துக்கு கண்டென்ட் சரியா இருந்தால் மக்கள் வருவாங்களோ, அது மக்களுக்கு நம்பிக்கையும் பிடித்தமான ஒரு நபராக இருந்தால் அவங்க அந்த வாக்கு பெட்டியில போய் வாக்கு அளிக்கிற சமயத்தில் தான் தெரியும் வந்து உங்களுக்கு எந்த பர்சன்ட் என்ன ஏது, இவங்க முதல்வரா இல்லது வந்து எதிர்கட்சியா இல்லது எத்தனை எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்றது எஜமானர்கள் வந்து மக்கள் தான். எஜமானர்கள் பண்ற முடிவு தான் இறுதி முடிவு. ஓகே, ஏகே பத்தி பேசிட்டோம். நாளைக்கு குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆக போகுது. எந்த எதிர்பார்ப்போட இருக்கீங்க சார்? இல்ல உண்மையிலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு உண்டானது. காரணம் என்னன்னா, திரும்பவும் சொல்றது வந்து ஒரு ஒரு அடிமட்ட ரசிகனின் கையில வந்து ஒரு ஹீரோ நீ தான்பா கால்ஷீட்டு உங்ககிட்ட தான் கொடுக்குற நீ படம் பண்ணு அப்படின்னா எப்படி பண்ணிருப்பாங்க வந்து. அப்படிதான் ஆதிக் ரவிச்சந்திரன் தொடர்த்த சொல்றது என்னன்னா, நான் டைரக்டர் கிடையாதுங்க, நான் அவர் போஸ்டர் ஓட்டினவன், அவர் பேனருக்கு கட் அவுட் அவர் பாலாபிஷேகம் பண்ணுவேன், அங்க வந்து நான் தியேட்டர்ல வந்து இதெல்லாம் கிழிச்சு இது பண்ணுவேன் நான். அப்படியாப்பட்ட ஒருத்தர்கிட்ட என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காருன்னா அது எப்படியாப்பட்ட படமா வந்திருக்கும்னு. உண்மையிலே நீங்க விடாமுயற்சியில கலவையான விமர்சனங்கள் வந்து விடாமுயற்சி வந்து ஒரு ஃபேன்ஸுக்கான படமா இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படத்தை கொண்டாடிட்டாங்க. அப்படியே உள்டாவா அந்த படம். ஏன்னா விடாமுயற்சிக்கு மகிழ்த்திருமேனி ரொம்ப உஷாரா, தயவுசெய்து ரொம்ப எதிர்பார்த்துலாம் வந்துடாதீங்க. இதுல வந்து ஓப்பனிங் சாங் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, அப்புறம் பில்டப் கிடையாது, பஞ்ச் டைலாக் கிடையாது, எல்லாமே ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இதுல அப்படியே மாதிரி வாங்க, எதிர்பார்ப்போடு வாங்க, இதுல எல்லாமே தெரிக்கிற மாதிரி இருக்குது. 3 கெட்டப்ல நடிக்கிறாரு, வேற விதமா இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒன்னில ஒரு டீசருக்கான ப்ரோமோ வெளியிட்டாங்க. அந்த ப்ரோமோ எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மணிஷ்ட் வீடா இது வந்து அஜித் வந்து இங்க நின்றுட்டு இருக்காரு, இங்க என்ன சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, இது எங்க நடக்குது இந்த லொகேஷனு, இப்படி இது எந்த படத்தோடைய இன்ஸ்பயர், இது இந்த அளவுக்கு பேசுறாங்க. ஒரு டீசருடைய ப்ரோமோவுக்கு இந்த அளவுக்குன்னா டீசர் வந்தா எப்படி இருக்கும், அதை தாண்டி அதனுடைய அப்டேட்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஏப்ரல் 10 கன்ஃபார்ம். அது ஒரு தொடர்ச்சியா ஒரு அடுத்தடுத்த லீவை வந்து டார்கெட் பண்ணி, ஏன்னா குட் பேட் அக்லி ஒரு பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு படம், அது விடாமுயற்சிக்காக அவங்க தள்ளி பண்ணாங்க. ஒருவேளை இந்த பொங்கலுக்கு வந்திருந்த இந்த 10 நாளை வந்து வெறித்தனமா கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு. இந்த ஏப்ரல் 10 கூட பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு ஹாலிடே, அதுக்கப்புறம் வந்து சனி ஞாயிறு வீக்கெண்டு, திரும்ப பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வந்து குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் மறுபடியும் வீக்கெண்டு, அது ஒரு 10 நாள் அது. அதனால வந்து ஒரு கொண்டாட்டமான படமா, ஒரு ஃபேன்ஸ்க்கான படமா அது இருக்கும்ன்றது மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இன்னொரு அந்த படத்துடைய மிகப்பெரிய பிஆர்ஓ மாதிரி போற இடம் பூரா வந்து எனக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச வாய்ப்புங்க, அதை நான் சும்மா விடுவேனா அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த விடாமுயற்சியில் இருந்த எதிர்மறையான விமர்சனங்களை ஒட்டுமொத்தமாக நொறுக்கக்கூடிய ஒரு படமாக குட் பேட் அக்லி. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு நினைச்சல நன்றி.